மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு கொடி ஏற்றிட்டு அவர் படுற பாடு இருக்கே பெரிய அக்கப்பூரா போச்சு. நேற்று விஜய் அவர்கள் ஒரு கொடியை தான் ஏற்றினாரு. அதில் என்னென்ன முடியுமோ அத்தனை வேலையும் பார்க்க ஆரம்பிச்சா திமுக காரன். அதில் யானைக்கு காலில் ஆரம்பித்து அதோட வால் வரைக்கும் குறை சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு விஜய் அவர்களே ஒரு முடிவு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த கொடியை பற்றியான விளக்கம் அவரே கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ சிக்கல் கிடையாது. அந்த கொடியை பற்றியான விளக்கங்கள் இதுக்கப்புறம் கொடுப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய முக்கிய விஷயமான கொடியை அதன் மீது இருக்கக்கூடிய விளக்கங்களை கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு திமுக பொறுத்தவரைக்கும் கருப்பு சிவப்பு இருக்கும். கருப்பு இருளான பக்கம். அந்த இருளான பக்கத்தை நாங்கள் ஒளி விளக்கு ஏற்றோம். ஏதோ ஒன்று சொல்லி தெரியவாங்க வச்சுக்கவேன். ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதானே, சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் அவர் கூடுதலாக 2 நிறம் மட்டும் வைக்காமல் 2 யானையை கத்த விட்டு நடுவில் ஒரு பூ வேற வச்சிட்டார. இதையும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயங்களை கிளப்புறது 4. அதில் இருக்கிற பூ, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கலர், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற யானை, வேறு என்ன தான் அதில் இருக்குது, மிச்சம் அதில் இருக்கக்கூடிய தேதி, அதையும் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கவேன். இந்த 4லையும் பிரச்சனை பண்ணுறானுங்க. முதலாவது அந்த பூ. அந்த பூவை பொறுத்த வரைக்கும் அது இவர் சொல்லக்கூடிய வாகைப்பூ கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வாகைப்பூ வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் தூங்கு மூஞ்சி மரம்னு ஒன்று இருக்குது. இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்கிறாங்களே, இதை பார்த்துட்டு போனால் அதாகுது இதாகுன்னு எதாவது மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி தூங்கு மூஞ்சி மரத்துக்கு சில நல்ல குணங்கள்லாம் உண்டு. அது தனியாக வைங்க. 5 மணி ஆயிடுச்சு வச்சுக்கவேன், அந்த பறவைகள் அடையதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அது தூங்கிடும். அந்த இலைலாம் தொங்கிடும். அந்த மரம் வேகமாக வளரும். வச்சே வச்சுக்க ஒரு 3 வருஷத்துக்கு வளர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு மரம்னு வச்சுக்கவேன். அதே வேகத்தில் நல்ல 2 காற்று அடிச்சுனா விழுந்துடும். வேரோட பிடிக்கிட்டு விழுன்னு வச்சுக்கவேன். அந்த மாதிரி ஒரு மரம். அந்த மரத்தினுடைய பூ தான் இவர் வச்சிருக்கிறது. அவர் வாகைப்பூ நினச்சிட்டு அந்த பூவை வச்சிட்டாரு. நெட்டில் தேடி பார்த்துருப்பாரு. வாகைப்பூ இந்த பூவும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இதுதான் வாகைப்பூ நினச்சி வச்சுட்டாங்க போல இருக்குது. ஆனால் அது வாகைப்பூ அல்ல, அது தூங்கு மூச்சி மரத்தோடைய பூ. அது கூட தப்பு ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்கள் எப்படி விளக்கம் கொடுத்துக்கலாம்னா, மக்கள் மத்தியில் தூங்கு மூச்சி மரத்தின் மீது ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து யானைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு என்னாலே விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது போர் யானை, எப்படி போருக்கு போகக்கூடிய யானை. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனால் பயன்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு யானையும், அது சதன் ஏசியா முழுவதுடைய எந்த ஒரு யானையை அவங்க பயன்படுத்தினாலும் அதன் மீது உரிய கயிறு கட்டியிருப்பாங்க. அது ஏறுறதுக்கும் அதில் உட்காடுறாங்களே, நீங்கள் யானை பாகனை பார்த்தீங்கன்னா ஒரு காலை உள்ளே விட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறு கண்டிப்பாக இருக்கும். இந்த கயிறு 4 மட்டத்தில் சுத்தப்பட்டிருக்கும். இதுவே அது போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானைனா கூடுதல் சில அம்சங்கள் உண்டு. அது நெத்தி பட்டையில் ஆரம்பித்து ஏகப்பட்ட அம்சங்கள் உண்டுன்னு வச்சுக்கவேன். அதை வச்சுட்டு தான் போருக்கு போகிறது உண்டு. இது பழைய ஓவியங்கள் இல்லாட்டி சிலைகள் இருக்கு இல்லையா, இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கயிறுகள் நிறைய இருக்கும். அதன் மீது இருந்து போர் புரியுற அந்த ஈட்டியை வச்சுட்டு போர் புரிவாங்களே, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். எனவே இதையெல்லாம் இருந்தால் தான் அடிப்படையில் அது போர் யானை. ஆனால் இவங்க காட்டியிருக்கிறது போர் யானை கிடையாது. 2 காலை மட்டும் தூக்கி நிற்குது யானை. அந்த யானையுமே நம்ம ஊர் யானை கிடையாது, அது ஆப்பிரிக்கன் யானை. ஏன்னா காது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் சிலைகள் ஆரம்பித்து எங்கே பார்த்தாலுமே காது சிறுசாக இருக்கும். இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஏறக்குறைய உண்மையும் கூட தான் வச்சுக்கோங்க. எனவே அந்த 2 யானையை காமிச்சிருக்காங்களே, அது போர் யானை, அந்த யானை இந்த யானைலாம் கிடையாது, யானை. 2 யானை கத்துறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் கேட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீ தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி கேளுங்க. திமுக வச்சுக்கவே 2 யானை கத்துறமா வச்சண்டா, உன் காதலே கத்தும்டா, அதுக்கு ஏடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு போங்களேன், வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொடி. அந்த கொடியில் மிச்சம் இருக்கிறது கலர் மட்டும் தான். அதையும் விடலவீங்க. ஸ்பெயின் வரைக்கும் போயிட்டாங்க. ஸ்பெயின் வரைக்கும் போக தேவையில்லை. உண்மையிலேயான குற்றச்சாட்டு என்ன, வலுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது. வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இருக்குது. அந்த கட்சியினுடைய கொடி தாங்க இது. அந்த கட்சியினுடைய சின்னத்தை தாங்க மறைமுகமாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டானுங்க. இன்னொரு போட்டு நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, அந்த தம்பிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, எங்கள் கட்சியில் மஞ்சள் இருக்கா, அங்கே மஞ்சள் இருக்கு, எங்களுக்கு சிவப்பு இருக்கா, எங்களுக்கு சிவப்பு இருக்கு, எங்கள்கிட்ட புலி கத்துதா, அங்கே யானை கத்துது, பார்த்தீங்களா 2 பேத்துக்கு ஒற்றுமையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, விஜய் அவருடைய தந்தை இருக்காருல்ல, அவர் ஒரு முறை கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதி அமைப்புகள் கூடிய கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டது உண்மை. ஆனால் அடிப்படையில் விஜய் அப்படி நம்மளால் குறுக்க முடியாது. ஒரு நடிகராக எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. எனவே அப்படியான நோக்கம் விஜய் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது, நல்லா உறுதியாக சொல்ல முடியும் இந்த ஜாதி அமைப்புகள் விஷயத்தில். எனவே இந்த விஷயத்தை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை உள்ள கொண்டு வந்து அவர் ஒரு ஜாதி குறியீடுக்குள்ளே அடைக்க முயற்சி பண்ணுறாங்களே, இது நாகரிகமான போக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எங்கள் அண்ணனை பார்த்தாங்க அவர் காப்பி அடிச்சான்னு சொல்கிறாங்களே, இது அதீதமான கற்பனை மட்டும் கிடையாது, ஒரு வகையில் கதையும் கூட. அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த நேரம், அதை வச்சிருக்காரு. அதுக்கு அவர் என்ன வழக்கம் கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க வேண்டியதான். இந்த 4வது குற்றச்சாட்டு தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எதுக்குங்க கொடிக்கு ஒன்று சின்னத்துக்கு ஒன்று தனித்தனியாக அறிவிச்சுட்டு இருக்காரு, இது ஒரு வேலையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பின்பம் அதுதான் இங்கே அரசியல் நிற்க போகுது. மற்றபடி சித்தாந்தம் மண்ணாங்கட்டி அதெல்லாம் கிடையாது. அவர் தனிப்பட்ட விஜய் என்ற நடிகராக ஒரு பின்பம் இருக்குல்ல, ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் அவருடைய ரீச் இருக்குல்லையா,
அதை நம்பி தான் அவர் உள்ளே வராரு. எனவே அவரை பொறுத்த வரைக்கும் தனியாக மாநாடு நடத்துறது அது நடத்துறதுலாம் அடுத்து. ஆனால் இவர் அப்பப்போ வெளியே வந்து இந்த மாதிரி ஏதாவது கிண்டி விட்டுட்டே இருந்தா வச்சுக்கவேன் ரீச் சரியாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இப்போ கொடின்னு ஒன்று போட்டாரா, கொடின்னு ஒன்று போட்ட பிறகு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறது ஒரு 10 பேர் வருவான்னு அவருக்கு தெரியும். விமர்சனம் பண்ணுறதுக்கு 10 பேர் வந்தால் தான் விஜய் ரசிகர்கள் இதில் புகுந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்ற பேரில் ஒரு சண்டை மூடும். அப்படி சண்டை மூண்டாதான் யார் புதன் நிற்பாங்க? இது வரைக்கும் அரசியல் படுத்தப்படாத தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே தானாகவே அரசியலுக்குள்ளே குதிப்பாங்க. இது புரியுதா? இதுதான் அவர் கணக்காக இருக்கும். அதாவது கொடிக்கு ஒன்று, சின்னத்துக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று அவர் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு விமர்சனம் உருவாகணும் நம்மளை மையமாக வச்சு. அந்த மைய விமர்சனத்தில் நம்முடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு நம்ம பக்கம் நிற்கிறாங்க, இதுதான் அவருடைய தேவை. இதுதான் அவர் நூல் விட்டு பார்க்குறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா திரையில் பார்த்த எல்லா ரசிகர்களுமே ஓட்டு போட மாட்டாங்க. சினிமா திரையில் ரசித்த எல்லா ரசிகர்களுமே அரசியல் சார்ந்து நிற்க போகிறதும் கிடையாது. அதனால தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஏரியாலையும் போய் நீங்கள் ரீச் ஆகுறது பாருங்க. அந்தந்த ஏரியாவில் குறுநில மன்னர்கள் மாதிரி திமுக காரன் அதிமுக எல்லா கட்சியும் உட்காந்துருக்காங்க, உங்களை உள்ள விடவே மாட்டாங்க. எனவே இந்த நேரத்தில் இவர் செய்ய வேண்டிய வேலை என்னவா இருக்கு அப்படின்னா, தன்னுடைய ரசிகர்களை எந்த அளவுக்கு முடியுமோ அத்தனை பேரையும் அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், அரசியல் படுத்தணும். அதுக்கு தன்னை விமர்சனம் பண்ணணும், தன்னுடைய முயற்சியை விமர்சனம் பண்ணணும். யாரு? தன்னை விரும்பாதவர்கள். முக்கியமாக திமுக காரன் விமர்சனம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, வேலை வெட்டி இல்லாமல். அவங்க விமர்சனம் பண்ணும்போது எதிர் விமர்சனம் யார் வைப்பா? இவருடைய ரசிகர்கள். அவங்க தன்னால் உள்ள வருவாங்க, அரசியல் படுத்தப்படுவாங்க. எனவே தன்னுடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படணும்னா இந்த முயற்சிகள் சின்ன சின்னதாக உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது அவசியம். அதே நேரம் நம்ம சேஃபாக அவர் எதையுமே பேசாமல் ஒரு உறுதிமொழிக்கு மட்டும் எடுத்து வச்சு வாச்சிட்டு போயிட்டாரு. அதுவும் அவர் ரொம்ப சேஃபாக தான் ப்ளே பண்ணுறாரு. போன வட்டம் கூட 2 வார்த்தை பேசினார். மாநில அரசு பற்றி. அடுத்த நாள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். 2 அமுக்குனாங்க, வீட்டை இடிச்சிருவேன் அதை இடிச்சிருவேன்னு. அடுத்த நாள் வந்து மத்திய அரசு எடுத்து பேசிட்டு போயிட்டார். எனவே இந்த வட்டம் அந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதையும் பேசாத உறுதிமொழி வாச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியை வாச்சிட்டு போயிட்டார். அந்த வகையில் அவர் சேஃபாக போயிட்டாரு. இதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரசிகர் பெருமக்கள் இருக்காங்களே, இந்த ரசிகர் பெருமக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது பதிவுகள் போடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேரை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அப்போ தான் அரசியல்னா என்ன, அது ஆன்லைனில் உட்காந்து பேசுறது கிடையாது, அதையும் தாண்டி இந்த அரசியல் எப்படி ரியாக்ட் பண்ணுற விஷயமே இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். அரசியலுடைய அழுத்தம்ன்றது இப்போ தான் ஆரம்பிக்குது. அது ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு வர்றது பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் சூட்டை அதிகப்படுத்தும். இதுக்கப்புறம் மாநாடு நடத்த போற சொல்றாங்க. அந்த மாநாடு அவர் நேரடியாக தன்னுடைய ரசிகர்களை சுமார் ஒரு 3-4 லட்சம் பேரை பார்த்துட முடியும். இது இன்னமும் வலு சேர்க்கும். அவருடைய திட்டப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றது இல்லையா, இது எலெக்ஷன் வரைக்கும் இப்படியே தான் நகர்வார். அதாவது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த மாதிரியான நகர்வுகள் தான் அவருக்கு தேவை. இப்போ கொடி அறிவிச்சாரா ஒரு 10 நாள் சண்டை இருப்பாங்க, மாநாடு போட்டாரா ஒரு 20 நாள் சண்டை இருப்பாங்க, அவரோட படம் ரிலீஸ் ஆச்சா அதுக்கு ஒரு 20 நாள் சண்டை இருப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு அவர் தேவை. அவருடைய பின்பத்தில் என்ன செய்யணுமோ அதை சரியாக தான் செய்கிறார். இப்போ 4வது விஷயம் அது என்ன அப்படின்னா, இவர் 2 தேதிகள் முக்கியமான தேதிகள் அறிவிச்சிருக்காரு. ஒன்று தன்னுடைய கட்சி அறிவிச்சார், அது பிப்ரவரி 2. நேற்று அவருடைய கொடி அறிவிச்சிருக்காரு, அது மிக முக்கியமான நாள்னு அவரே தெரிவிக்கிறார். இந்த 2 தேதிகள் அது என்னது, 22 ஆகஸ்ட். இந்த 2 தேதிகள் மிக முக்கியமான தேதிகள். 1வது தேதி அதாவது பிப்ரவரி 2 இருக்கு இல்லையா, மிக முக்கியமான தேதி யாருக்கு அப்படின்னா ரோமன் கத்தோலிக்கு. இதை ஏன் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, யாருமே தமிழ்நாடு தமிழன் அவர் சொல்கிறார் இல்லையா, அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த கேலண்டரை எடுத்து அதில் தேய்பிரையில் யாராலும் ஆரம்பிப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள், தேய்பிரையில் யாராவது ஒருத்தர் வேலையை ஆரம்பிப்பாங்களா? எனக்கு பெரிய அந்த 4 நட்சத்திரத்தை பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது, ஆனால் பெரியவங்க சொன்னால் கேட்டுக்குவேன். ஆனால் பெரியவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தேய்பிரையில் யாரும் பண்ணுறதில்லை, பொதுவாக வளர்பிறையில் தான் பண்ணுவாங்க. இது பொதுவான நம்பிக்கை நம்ம ஊரில். ஆனால் இவர் தேய்பிரையில் தன்னுடைய கொடியை அறிவிக்கிறார். கொடியை அறிவிச்சே தீர்வுன்னு சொல்லி நிற்கிறார். பின் எதுக்கு நிற்கணும்? இந்த இடத்துல அவர் தமிழனுடைய கேலண்டரில் அவர் ஃபாலோ பண்ணலை. அவர் எந்த கேலண்டரை ஃபாலோ பண்ண நான் சொல்லிக்கிறேங்க. என்ன அப்படின்னா 22 ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வெர்ஜின் மேரி, அதாவது குயின்ஷிப் ஆஃப் த பிளஸ் வெர்ஜின் மேரி சொல்லுவாங்க. அதாவது ஜீசஸ் பிறந்து ஜீசஸை முதல் முறையாக அவங்க அந்த டெம்பிளுக்கு எடுத்துட்டு வர நாள், அதாவது பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த நாளை எதை, இந்த ஆகஸ்ட் 22 இது மிக முக்கியமான தேதி ரோமன் கத்தோலிக். இந்த தேதியில தான் வெர்ஜின் மேரி குயின்ஷிப் ஆகுறாங்க. அவங்க தான் கடவுளை பெற்றெடுத்து ஒரு ராணியின் தன்மைக்கு போறாங்க, அந்த புனிதத்தை அடைகிறாங்க. இது பெரிய லெவலில் ரோமன் கத்தோலிக் மத்தியில் மிக தீவிரமாக நம்பப்படக்கூடிய மிக முக்கியமான நாள். முதலாவது இதற்கு முன்னாடி ஒரு தேதி இருக்கு பாருங்க, அதுவும் முக்கியமான தேதி, அது பிப்ரவரி 2. இந்த பிப்ரவரி 2 அன்னைக்கு அறிவிக்க வேண்டியது தேவை என்ன இருக்கு, அந்த நாள் அப்படின்னு மகிமை இருக்கு. அந்த நாள் அவ்வளோ முக்கியமான நாளா அப்படின்னா, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய காலண்டரை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான நாள் கிடையாது.
ஆனால் பிப்ரவரி 2ன்றது ஜீசஸ் பிறந்து 40 நாட்கள்ல 40 நாள் அந்த பத்திய சாப்பாடை முடிச்சு ஜீசஸ் அவர்களுடைய தாயார் மேரி அவர்கள் அந்த பத்திய சாப்பாடை முடிச்சு அவ நலமுடன் திரும்பக்கூடிய நாள். அந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக இருக்குன்றது ரோமன் கத்தோலிக்குடைய மிக தீவிரமான நம்பிக்கை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 40வது நாளில் பிப்ரவரி 2 வரும். அந்த நாட்களில் தான் அவங்க எல்லா விதமான வேலைகளையும் தொடங்குவாங்க, எல்லா வேலைகளையும் தொடங்க முயற்சி பண்ணுவாங்க. புது முயற்சிகள் தொடங்குறதுக்கான முயற்சிகளில் ரோமன் கத்தோலிக் ஈடுபடுவாங்க. மிஸ்டர் விஜய் அவர்கள் தீவிரமான ரோமன் கத்தோலிக், அதையும் தாண்டி வெர்ஜின் மேரியின் மீது மிக தீவிரமான நம்பிக்கை இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தேதிகள் மிக சரியாக அவருக்கு பொருந்தும். அவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அது மிக சரியான நாட்கள் தான், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அதில் கொண்டு வந்து நீங்கள் தமிழர்னு உருட்டுறதுக்கு பாருங்க, அது அவசியம் இல்லாது. தமிழர்களுக்கும் பிப்ரவரி 2க்கு சம்மந்தம் கிடையாது, தமிழர்களுக்கும் ஆகஸ்ட் 22க்கு சம்மந்தம் கிடையாது. அது கேலண்டர் அடிப்படையில்.